பீர்பால் கதைகள் 35. நிழலும் நிஜமும். ஒரு நாள் மன்னர் அக்பர் அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். திடீரென தனது நிழலை பார்த்து சிரித்தார். மன்னர் சிரிப்பதை பீர்பால் பார்த்தார். மன்னா, இன்று உங்கள் நிழல் கூட உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறது போல் இருக்கிறதே, உங்கள் காலில் விழுந்து வணங்குகிறதே என்றார். அக்பர் சிரித்தார். பீர்பால், நிழல் எப்போதும் நமக்கு சொந்தமானது, யாரும் அதை நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. பீர்பால் பதில் பேசவில்லை. அக்பர், சரி, நாளை யாராவது அரண்மனையில் என் நிழலை திருடி காட்டினால் அவனுக்கு 1000 தங்க நாணயம் பரிசு என்றார். அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். நிழலை யார் தேட முடியும்? அடுத்த நாள் ஒரு பைத்தியக்காரன் அரண்மனைக்குள் வந்தான். மன்னா, உங்கள் நிழலை நான் பூட்டி வைத்திருக்கிறேன் என்றான். அக்பர் நகைச்சுவையாய், எப்படி? அவன் ஒரு பெரிய மண் குடத்தை காட்டினான். இன்று காலை வெயிலில் உங்கள் நிழல் விழுந்தது. அந்த இடத்தில் இந்த குடத்தை வைத்தேன். உங்கள் நிழல் அங்கிருந்து விலகும் முன்பு நான் குடத்தை மூடிவிட்டேன். இப்போது அது இந்த குடத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கிறது. அரண்மனை முழுவதும் சிரிப்பு. ஆனால் அக்பர் நிதானமாக பீர்பாலை பார்த்தார். நீ சொல் பீர்பால், இதற்கு பரிசு கொடுக்கணுமா? பீர்பால், அந்த பைத்தியம் உண்மையை பேசுது மன்னா. நிழல் உண்மையில் சிறைப்பிடிக்கப்படவில்லை, ஆனால் அவன் நம்பிக்கை என்ற நிழலை பிடித்து வைத்திருக்கிறான். அக்பர் சிந்தித்தார். பீர்பால் திடீரென மன்னரிடம் கேட்டார், மன்னா, உங்கள் நிழலை தேட முடியும் என்று நான் சொன்னால்? அக்பர் சிரித்தார். சரி, முயற்சி செய்து பார். பீர்பால் அரண்மனை விளக்குகள் அனைத்தையும் அணைக்கச் சொன்னார். இருள் பரவியது. பீர்பால் கேட்டார், இப்போது உங்கள் நிழல் எங்கே மன்னா? அக்பர் அதிர்ந்தார். நிழலை தேடுவது சாத்தியமில்லை, ஆனால் நீ அதை மறைத்து விட்டாய். பிறகு அக்பர் சிரித்தபடி கேட்டார், சரி பீர்பால், இப்போது என் நிழலை எனக்கு திரும்ப கொடு. பீர்பால், அதற்காக ஒளியை மீண்டும் எரியச் செய்ய வேண்டும் மன்னா. ஒளி இல்லாமல் நிழல் இல்லை, அதுபோல உண்மை இல்லாமல் நம்பிக்கை இல்லை. மன்னர் எழுந்து பீர்பாலின் தோளில் கையை வைத்தார். பீர்பால், உன் அறிவு அந்த நிழலுக்கே ஒளியை தரும். அன்று அக்பர் தன் அரண்மனையில் விளக்கை அவரே ஏற்றி வைத்தார். நிழலை தேடுவதற்காக அல்ல, நிஜத்தை மறக்காமல் இருப்பதற்காக. நீதி, ஒளி இல்லாமல் நிழல் இருக்காது, நிஜம் இல்லாமல் நம்பிக்கை நிலைக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.